வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். இந்தியன் முஜாஹிதீன் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருக்கும் அல்-கைதா நாட்டில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவதற்கான கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. மேலும் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்த உள்நாட்டு தீவிரவாதிகளுக்கு அல்-கைதா பயிற்சி அளித்து வருவதாகவும் உளவுத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கருப்பு பண விவகாரத்தை விசாரணை செய்ய அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு அந்நிய செலாவணி மோசடி தடுப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர பரிந்துரை செய்துள்ளது. மற்ற நிதி மோசடி விவகாரங்களையும் இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று சிறப்பு விசாரணை குழு பரிந்துரை செய்துள்ளது. தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு இலங்கை உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனையை விதித்ததை கண்டித்து மாநிலம் முழுவதும் 13 கடலோர மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் இன்று காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி மீனவர் பிரச்சினை குறித்து தமது நிலைப்பாட்டை அறிவித்து மீனவர்களின் தூக்கு தண்டனையை நிறுத்த நெருக்குதல் கொடுக்க தவறினால் நவம்பர் 7ஆம் தேதி நாடாளுமன்ற முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்படும் என்று மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக மக்களால் மரியாதைக்குரிய இடத்தில் வைக்கப்பட்டிருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலில் என்றுமே நுழையக்கூடாது என்பதே எனது விருப்பம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் கூறியுள்ளார். மேலும் ரஜினிகாந்த் மட்டுமல்ல, மதச்சார்பின்மையோடு இருக்கும் அனைத்து மக்களையும் நான் காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்காக அழைப்பு விடுக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். கிரானைட் முறைகேடு விவகாரத்தில் சகாயம் குழு விசாரணையை குறுக்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசு மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சகாயம் குழுவின் விசாரணை வரம்பை தமிழக அரசு விரிவுபடுத்த வேண்டும், இல்லாவிட்டால் அடுத்த சில வாரங்களில் உயர்நீதிமன்றமும் அடுத்த சில மாதங்களில் தமிழக மக்களும் ஆட்சியாளர்களை கடுமையாக கண்டிப்பதும் தண்டிப்பதும் உறுதி என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.